மோனிகா, அம்மாக்கு வேலை கிளம்புறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீ சீக்கிரமா விளையாட்டு வீட்டுக்கு போமா, நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். அம்மா, இந்த மாசம் கிறிஸ்மஸ் வருது. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் பேரண்ட்ஸ்லாம் அவங்களுக்கு ஸ்வீட் புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்துட்டாங்க. நீங்க எனக்கு எப்பமா வாங்கி தர போறீங்க? மோனிகா, அம்மாக்கு இன்னும் காசு வரலம்மா. காசு வந்ததும் நீ கேட்டது எல்லாம் வாங்கி கொடுக்குறேன் மோனிகா. சரி, அம்மாக்கு ரொம்ப டைம் ஆகுது, நான் கிளம்புறேன். அம்மா அம்மா, எனக்கு இன்னைக்கு லீவ் தான், நானும் உங்க கூட வரேன். என்ன, நீ என் கூட வரியா? சரி, அங்க வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும், சரியா? எந்த அமக்கலமும் பண்ணக்கூடாது. சரி வா. அம்மா, உங்க கூட வேலைக்கு வருது செம்ம ஜாலியா இருக்குமா? தம்பி, மோனிகாவுக்கு கிறிஸ்துமஸ்க்கு லீவ் விட்டாங்கப்பா. அவளுக்கு வீட்டுல போர் அடிக்கு, வேலை செய்யற இடத்துக்கு கூட்டு போக சொன்னா. அதனாலதான்ப்பா கூட்டு வந்தேன். வேலைக்கு வர சொன்னா குடும்பத்தையே கூட்டு வந்துருங்க. சரி மோனிகா, வாமா. டேய் உட்காரு. ஐயோ, மேல உட்காரு. கீழே உட்காரு. மோனிகா, நான் வீட்டை பெருக்க போறேன். நீ சத்தப்படாத, அமைதியா இங்கேயே உட்காரு, எங்கேயும் போயிடாத, சரியா? நான் சீக்கிரமா வீட்டு வேலை முடிச்சுட்டு வந்துடுறேன். நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போயிடலாம். ஐசக், இங்க பாரு, அப்பா உனக்காக என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன். ஐசக், உனக்காக புது Dress, ஸ்வீட்ஸ், அப்புறம் உனக்கு கிறிஸ்மஸ்க்காக கிஃப்ட்ஸ் எல்லாம் இதுல இருக்கு. அப்பா, இது எனக்கு தான வாங்கிட்டு வந்தீங்க, கொடுங்கப்பா. எல்லாம் உனக்கு தான்ப்பா. இந்த நீ போய் பொறுமையா பாரு. இன்னைக்கு சாரை பார்த்து salary அட்வான்ஸ் கேட்டு மோனிகாக்கு கிறிஸ்துமஸ்க்கு ட்ரெஸ் எடுக்க போகணும். மோனிகா, ஏய் மோனிகா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? உன்னை அமைதியா தானே இருக்க சொன்னேன். கூட இந்த கவரை வேலை பார்த்துட்டு இருக்கு. என்னென்ன வேலை பண்ற? இங்க இருக்கட்டும், போகும்போது எடுத்துட்டு போறேன். சும்மா இரு. நீங்க பாத்தியா, எங்க அப்பா கிறிஸ்மஸ்க்காக எனக்கு புது Dress எடுத்து கொடுத்திருக்காரு. உங்ககிட்ட எல்லாம் Dress எடுக்க காசே இல்லல. இங்க பாரு, கிறிஸ்மஸ் கன். இதெல்லாம் நீ பாத்துக்க மாட்டல. இந்த சாப்பிடுறியா? எனக்கு ஒண்ணும் வேணும். ஏய், இங்க பாரு, எங்க அப்பா எனக்காக கிறிஸ்மஸ் கிஃப்ட் வாங்கி கொடுத்திருக்காரு. ஏய், இங்க பாருன்னு சொல்றல. நான் பார்க்க மாட்டேன். ஏன் என்ன வெறுப்பேத்துறா? இந்த வேலைக்காரிக்கு இவ்ளோ திமிரா? இவள எதனா பண்ணியே ஆகணும். ஆ ஆ என்னாச்சு ஐசக்? எதுக்கு இப்படி சத்தம் போட்டு என்ன கூப்பிடுற? அப்பா, நீங்க வாங்கி கொடுத்த கிறிஸ்மஸ் கிஃப்ட் காணோம். என்ன? அது யாரோ எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஐசக், நம்ம வீட்ல யாருப்பா திருட போறா? ஏன்? வீட்ல வேலை செய்ற அக்கா இருக்காங்க, அவங்க பொண்ணு இருக்கு. அப்படியெல்லாம் பேசக்கூடாது ஐசக். அவளை பார்த்தாலே தெரியல, அவங்க தான் பத்தி இருப்பாங்க. இங்க பாருங்க தம்பி, அப்படிலாம் பேசாதீங்க. நாங்க வேணா அழுக்கான ட்ரெஸ் போட்டிருக்கலாம், ஆனா அழுக்கான எண்ணம் எங்க மனசுல இல்ல. என் பொண்ணையும் அப்படி வளர்க்கலப்பா. ஐசக், அவசரப்பட்டு வார்த்தையை விடாத. சரி, நல்லா பாத்தியா? நீ எங்கேயாவது செல்ஃப்ல ரேக்ல எங்கேயாவது எடுத்துன்னு போய் வச்சியா? இல்லப்பா, என் ரூம் ஃபுல்லா தேடிட்டேன். ரேக்லயே வைக்கல, செல்ஃப்லயே வைக்கல. இந்த பொண்ணு தான் பத்தி இருக்கு, எனக்கு நல்லா தெரியும். இல்ல இல்ல, நான் எடுக்கல. அப்பா, திருடனவங்க எப்ப சொல்லிருக்காங்க நான் தான் திருடனேன்ட்டு? இல்ல இல்ல, என் பொண்ணு ஒன்னும் திருட மாட்டா. இரு, நான் செக் பண்றேன்.
ஐசக் போதும் நிறுத்து. எனக்கு எல்லாம் தெரியும். நீ கவருக்குள்ள அந்த கிஃப்ட் வைக்கிறத நான் பின்னாடி இருந்து பார்த்துட்டு தான் இருந்தேன். மாதிரி ஒளிச்சு வச்சுட்டு அவங்க மேல பழி போடுறது என்னடா பழக்கம்? இதுவா நான் உனக்கு சொல்லி கொடுத்தேன்? இங்க பாரு, ஏழையோ பணக்காரோ யாருக்கும் வித்தியாசம் கிடையாது. அவங்க நம்ம வீட்டுல வேலை செய்யறாங்க, அவ்வளவுதான். அதுக்காக நீ அவங்கள சாதாரணமா நினைப்பியா? மன்னிப்பு என்கிட்ட கேட்காத, பாவம் அந்த மோனிகா கிட்ட கேளு. சாரி மோனிகா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிடு மோனிகா. பரவாயில்ல ஐசக், நான் உன்னை எப்பயோ மன்னிச்சிட்டேன். தேங்க் யூ மோனிகா. சரி வா, நம்ம கிறிஸ்மஸ் கிஃப்ட் ஷேர் பண்ணி ஜாலியா கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். சரி, நம்ம 2 பேரும் சேர்ந்து கிறிஸ்மஸ் கொண்டாடலாம். வெரி குட் ஐசக். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, மற்றவங்களை தாழ்வாகவும் நினைக்க கூடாது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா? இந்த வீடியோக்கு லைக் போட்டு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். என்ன நீ கீழே தள்ளி விட்டல? இரு இரு, நான் அம்மா கிட்ட சொல்றேன். அக்கா கொஞ்சம் எந்திரிக்கா, நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் விளையாட போறேன். இல்ல, அதெல்லாம் ஊஞ்சல் விளையாட தர முடியாது. ஆல்ரெடி இந்த மாதிரி ஊஞ்சல்ல விளையாடணும்னு சொல்லிட்டு உட்காந்து உடைச்சிட்டேன். அகைன் உடைக்க போறியா? அதெல்லாம் தர முடியாது, போ. அக்கா இந்த ஒரு வாட்டி கொடுத்தா நான் உடைக்காம தரேன்க்கா. ஐயோ பாம்பு, ஐயோ பாம்பு, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. என்னை யாராவது காப்பாத்துங்க, பாம்பு கடிக்க வருது. அக்கா அங்க பாரு, அங்க பாம்பு. அந்த பாம்பு அந்த ஆண்டி தோர்ந்துருக்கா. அந்த ஆண்டி கடிக்காம விளையாடு போல இருக்கு. ஐசக், வா போய் பார்க்கலாம். பாம்பு என்ன சுத்துது. ஐசக், ஐசக் சீக்கிரம் உன்னுடைய மகுடி எடுத்து ஊது, இல்லனா அந்த பாம்பு அந்த ஆண்டிய கடிச்சிடும். அக்கா நான் அதை எப்போ தூக்கி போட்டுட்டேனே. சரி சீக்கிரம் போ, அதை எடுத்துட்டு வந்து ஊது.